யோசிச்சு பாருங்களேன், உங்ககிட்ட ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் இருக்கு. ஆனா அது இன்டர்நெட்ல போய் எதையுமே தேடாது. அதுக்கு பதிலா நீங்க குடுக்குற புக்ஸ், ஃபைல்ஸ், ஆர்டிகல்ஸ மட்டும் படிச்சு அதிலிருந்து மட்டும் உங்களுக்கு பதில் சொல்லும். இப்படி ஒரு டெக்னாலஜி நம்மளோட ரீசர்ச் பண்ற முறையையும் கத்துக்கிற விதத்தையும் மொத்தமா மாத்தப் போகுதுன்னு நம்புவீங்களா? வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, இந்த பகுதியில நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு குயிக் லுக் விட்டுறலாம். முதல்ல ரிசர்ச்க்கு ஒரு புது ஆயுதம் கிடைச்ச மாதிரி ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். அப்புறம் உங்களுக்கா ஒரு ஸ்பெஷல் லைப்ரரி எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சிலப்பதிகாரத்தை வச்சு ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்ல, ஏஐ கூட எப்படி பேசலாம், உன்னை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்துட்டு கடைசியா அறிவோட அடுத்த கட்ட என்னங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது ஆராய்ச்சிக்கான ஒரு புது ஆயுதம். இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல நம்மள சுத்தியே ஒரே இன்ஃபர்மேஷன் வெள்ளம் தான் இல்லையா? இதுல எது சரி, எது தப்பு, எது நமக்கு தேவைன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆகிடுது. இந்த தகவல் சுனாமியை சமாளிக்கிறது எப்படி? ஆமா, இந்த தகவல் மலைக்குள்ள இருந்து நமக்கு வேண்டிய வைரத்தை, அதாவது உண்மையான அறிவை எப்படி பிரிச்சு எடுக்கிறது? இந்த கேள்விக்கு ஒரு சூப்பரான பதில் தான் நாம இப்போ பார்க்க போற டெக்னாலஜி. இத சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம வழக்கமா பார்க்குற ஏஐ சாட்பாட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் இன்டர்நெட்ல இருக்கிற எல்லாத்தையும் படிச்ச ஒரு லைப்ரரியன் மாதிரி. ஆனா சில சமயம் அவளை தப்பா கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா நாம இப்ப பார்க்குற இந்த சோர்ஸ் கிரவுண்டட் ஏஐ அப்படி கிடையாது. இது நீங்க கொடுத்த ஒரு 10 புக்கை மட்டும் படிச்ச ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி. அந்த 10 புக்ல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் சொல்லும். அதனால இது சொல்ற ஒவ்வொரு பதிலையும் நம்மளால செக் பண்ண முடியும். ரொம்ப துல்லியமாவும் இருக்கும். அப்போ நமக்கான அந்த பிரத்யேக லைப்ரரியை எப்படி உருவாக்குறது? இதுக்கு ஒரு நல்ல உதாரணமா நாம கூகுளோட நோட்புக் எல்எம்எம்ங்கிற டூலை தான் பார்க்க போறோம். இந்த நோட்புக் எல்எம்எம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கூகுள் உருவாக்குன ஒரு ஏஐ பவர்ட் ரிசர்ச் நோட்புக். இதோட ஸ்பெஷாலிட்டியே நீங்க அப்லோட் பண்ற சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து மட்டும்தான் இது உங்களுக்கு சம்மரி, பதில் எல்லாத்தையும் கொடுக்கும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க கொடுத்த புக்கை மட்டும் படிச்ச உங்க பர்சனல் ரிசர்ச் லைப்ரரியன். இதுல என்னென்னலாம் அப்லோட் பண்ணலான்னு பாருங்களேன். பிடிஎஃப் ஃபைல்ஸ், புக்ஸ், கூகுள் டாக்ஸ், வெப்சைட் லிங்க்ஸ், நீங்க காப்பி பண்ற டெக்ஸ்ட், அட ஆடியோ ஃபைல்ஸை கூட இதுல சோர்ஸா கொடுக்க முடியும். யோசிச்சு பாருங்க, உங்க ரிசர்ச்சோட எல்லையே எவ்வளோ பெருசா ஆகுதுன்னு. சரி, சும்மா பேசிட்டு இருந்தா எப்படி? வாங்க இந்த டெக்னாலஜியோட பவரை ஒரு நிஜமான கேஸ் ஸ்டடி மூலமா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நாம எடுத்துக்க போற தலைப்பு நம்ம காவியம் சிலப்பதிகாரத்துல வர்ற பெண் கதாபாத்திரங்களை பத்தின ஒரு ஆய்வு. இதை செய்யறது ரொம்ப ஈஸிங்க. 4 ஸ்டெப் தான். முதல்ல இந்த ரிசர்ச்க்குன்னு ஒரு நோட்புக் கிரியேட் பண்றோம். ரெண்டாவது, சிலப்பதிகாரம் பத்தின புக்ஸ், ஆர்டிகல்ஸ்னு எல்லா சோர்ஸையும் அப்லோட் பண்றோம். மூணாவது, நமக்கு என்ன தேவையோ அதை கேள்வியா கேட்டு உரையாட ஆரம்பிக்கிறோம். கடைசியா வர்ற பதில்களை நோட்ஸா சேவ் பண்ணி ஒரு ஓவர்வியூ ரெடி பண்றோம். அவ்வளோதான். சரி, இப்போ என்ன கேள்வி கேட்கலாம்? சும்மா சிம்பிள் கேள்வி எல்லாம் வேணாம். கொஞ்சம் ஆழமா அனலிட்டிக்கலா கேட்போம். உதாரணத்துக்கு, சிலப்பதிகாரத்துல வர்ற 3 பெண் கதாபாத்திரங்களுக்கும் உள்ள ஒற்றுமை, வேற்றுமைகளை ஒப்பிட்டு ஒரு டேபிள் போட்டு கொடு அப்படின்னு கேட்போம். இந்த மாதிரி அனலைஸ் பண்ற கேள்விகளையும் இதுகிட்ட கேட்க முடியும். இதுக்கு வர்ற பதில பாருங்க. கண்ணகி ஒரு சிறந்த மனைவியா சித்தரிக்கப்படுறாங்க 1. மாதவி ஒரு திறமையான கலைஞரா காட்டப்படுறாங்க 2. சரி, பதில் வந்துடுச்சு. ஆனா அந்த பதிலுக்கு பக்கத்துல 1, 2ன்னு நம்பர் இருக்கு பாத்தீங்களா? அங்கதான் இருக்கு விஷயமே. அது என்னன்னு பார்க்கலாமா? அந்த நம்பர்ஸ் தான் சைட்டேஷன்ஸ், அதாவது சான்றுகள். நீங்க அந்த நம்பரை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அந்த பதில் எந்த டாக்குமெண்ட்ல எந்த வரியிலிருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னு அச்சு பிசகாம காட்டிடும். அப்ப என்ன ஆகும்? ஒரே செகண்ட்ல நம்மளால ஃபேக்ட் செக் பண்ண முடியும். இது நமக்கு நம்பிக்கையை கொடுக்குது. நம்ம ரிசர்ச்சோட கண்ட்ரோல் எப்பவும் நம்ம கிட்டயே இருக்கு. சரி, இது வரைக்கும் பார்த்ததே சூப்பரா இருக்குல்ல? ஆனா உண்மையான மேஜிக்கே இனிதான் ஆரம்பிக்க போகுது. இது வெறும் கேள்வி பதில் சொல்ற ஒரு டூல் மட்டும் இல்ல. உங்க ரிசர்ச் மெட்டீரியலுக்கே உயிர் வந்து அது உங்ககிட்ட பேசினா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க, நீங்க கொடுத்த 10 புக்ஸும் ஒன்னோட ஒன்னு பேசிக்கிட்டா எப்படி இருக்கும்? ஒரு ஆர்டிக்கல் இன்னொரு ஆர்டிக்கலோட விவாதம் செஞ்சா எப்படி இருக்கும்? என்னடா ஏதோ ஃபேண்டசி படம் மாதிரி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? ஆனா அதுதான் இங்க நிஜமாகுது. இதோட பேரு தான் ஆடியோ ஓவர்வியூ. இது என்ன பண்ணும்னா, நீங்க கொடுத்த எல்லா சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்தும் முக்கியமான பாயிண்ட்ஸை எடுத்து 2 ஏஐ கேரக்டர்ஸ் பேசிக்கிற மாதிரி ஒரு ஆடியோவை உருவாக்கிடும். ஒரு பாட்காஸ்ட் மாதிரி. இதுல ஹைலைட் என்னன்னா, இது நம்ம தமிழ் உட்பட சுமார் 80 மொழிகள்ல கிடைக்குது. அதனால நமக்கு என்ன லாபம்? ரொம்ப கஷ்டமான ஒரு டாபிக்கை பத்தி படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆடியோ கேட்டா போதும். அந்த டாபிக்கை பத்தின ஒரு சூப்பரான இன்ட்ரோ கிடைச்சிடும். முக்கியமான ஐடியாஸ் என்னென்னு சட்டுன்னு புரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லங்க, இதே மாதிரி இத விஷுவல்ஸ் எல்லாம் போட்டு வீடியோ ஓவர்வியூ கூட ரெடி பண்ணோம். சரி, இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரோம். அதாவது உண்மையை கண்டறியறது தான் அறிவு. ஆனா அந்த உண்மையை யார் கண்டுபிடிக்கிறது? இந்த டூலா, இல்ல நாம ஒன்னு புரிஞ்சுக்கணும். டெக்னாலஜிங்கிறது ஒரு அசிஸ்டன்ட் தான்.
ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் எப்பவும் நம்மளோடது தான். நம்ம வள்ளுவர் சொன்னது மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இது இங்கே 100க்கு 100 கரெக்டா பொருந்தது. ஏஐ ஒரு பதில சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, அது உண்மையா இல்லையான்னு சோர்ஸ் டாக்குமெண்டோட வச்சு செக் பண்ணி பார்க்க வேண்டியது நம்மளோட கடமை. ஏஐ கொடுக்கிற ஒவ்வொரு பதிலையும் நாம ஒரு செக்லிஸ்ட் வச்சு பார்க்கணும். இது சோர்ஸ்ல சொன்ன மாதிரியே சரியா இருக்கா, ஏதாவது முக்கியமான பாயிண்ட்டை விட்டுருச்சா, இதோட தமிழ்நடை படிக்க ஈஸியா நேச்சுரலா இருக்கா, எல்லாத்துக்கும் மேல இது நிஜமாவே நம்ம ரிசர்ச்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா, இந்த மாதிரி நம்மள நாமளே கேட்டுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ அறிவோட அடுத்த கட்டத்துக்குள்ள நுழையிறோம். இங்க ஏஐங்கிறது வெறும் ஒரு டூல் கிடையாது, அது நம்மளோட ரிசர்ச் பார்ட்னர். சரி, இந்த மொத்த பகுதியிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் 4 இருக்கு. நம்பர் 1, உங்களுக்கான ஒரு பிரைவேட் செக் பண்ணக்கூடிய நாலேஜ் பேஸை உருவாக்குங்க. நம்பர் 2, அது கொடுக்குற எல்லா பதிலையும் சைட்டேஷன்ஸ் வச்சு வெரிஃபை பண்ணுங்க. நம்பர் 3, சாதாரண டாக்குமெண்ட்ஸ் உயிருள்ள உரையாடலா மாத்துங்க. கடைசியா நம்பர் 4, இதுதான் ரொம்ப முக்கியம், உண்மை எதுன்னு முடிவு பண்ற ஃபைனல் அத்தாரிட்டி அந்த ஏஐ கிட்ட இல்ல, அது எப்பவுமே ரிசர்ச்சர் ஆகிய உங்க கிட்ட தான் இருக்கு. ஏஐ வெறும் ஒரு டூலா இல்லாம உங்க ரிசர்ச் பார்ட்னரா மாறும்போது நீங்க எந்த மாதிரியான புது புது அறிவை உருவாக்குவீங்க? இந்த ஒரு கேள்வியோட உங்க சிந்தனைக்கு இதை விட்டுட்டு இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன்.